ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் விநாயகர் சதுர்த்திக்கு 4 விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. ஒரு இனிப்பு பிடி கொழுக்கட்டை, கார பிடி கொழுக்கட்டை, 2 விதமான பூர்ண இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த 4 விதமான கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கருப்பு எள் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ படப்படம் பொரிஞ்சு நல்லா ஒரு வாசனை வந்துச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வாசனை வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப கருகிராமல் நல்லா இந்த நெய்யில் இந்த தேங்காய் வறுபடணும். அந்தளவுக்கு வறுபடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் ஹையில் வச்சா அது தேங்காய் அப்படியே கருத்து போயிடும். அவ்வளோதான், பாருங்கள், தேங்காய் வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கு நான் வெல்லம் 2 கப்பு எடுத்துக்கிறேன். இதிலே 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த தண்ணியிலேயே தான் நம்ம மாவுலாம் வேக வைக்க போகிறோம். அதனால் 1.5 கப்பு இதிலே இது பண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். கரைஞ்சி இந்த வெள்ளை கொதித்து நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிடலாம். ஏன்னா கல் மண்ணெலாம் இருக்கும் இல்லையா, நம்ம வடிகட்டிட்டோம்னா நல்லா சுத்தமான நம்ம வெள்ளை பாகு மாதிரி ரெடி ஆகிடும். நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ரொம்ப பாகு பதம்லாம் ஆக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திருப்பி நம்ம ஏற்கனவே எடுத்த கடாயிலேயே நம்ம இந்த பாகை ஊற்றிடலாம். பாகை வடிகட்டிடலாம். இது பாருங்கள், எவ்வளோ கீழே எவ்வளோ கருப்பாக கல் மண்ணெலாம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணி கொதிச்சிச்சு இல்லையா, அப்போ நம்ம வறுத்து விட்ட தேங்காய், எள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. கொதித்த உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே 2 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. அது சூட்லேயே கட்டிலாம் நல்லா உரப்பட்டுரும். இந்த எள்ளு தேங்காய்லாம் போடுறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் தேங்காய் திருவி போட்டுருங்க. பல்லுப்பெல்லாம் போடாமல் திருவி போட்டுருங்க. ஏன்னா கடிக்கிறதுக்கு சில பேர்த்துக்கு வயசானவங்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா திருவி போட்டுக்கலாம். சின்ன பசங்களுக்கு இந்த கடித்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் இந்த பல்லுப்பெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். எப்படி இந்த கட்டி இல்லாமல் நல்லா அமுக்கி விட்டு கிண்டி விட்டுலாம். எல்லாமே போட்டாச்சு. இதை நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை பிடிச்சிட வேண்டியதான்.
இந்த இனிப்பு பிடிக்கொட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடாது. உங்களுக்கு இந்த நம்ம தேங்காய் வச்சு பூர்ண கொழுக்கட்டைலாம் செய்கிறோம் இல்லையா, அதை நம்ம காலையில் செஞ்சோம்னா சாயங்காலம் வந்து சாப்பிடும்போது கெட்டு போயிடும். பூர்ணம்லாம் கெட்டு போயிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நாள் கூட கெட்டே போகாதுங்க. இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், கெட்டே போகாது. ஏன்னா நம்ம இந்த வெள்ளை பாகுலே போட்டு நல்லா கிண்டி திருப்பி வேக வச்சோம் இல்லையா, அந்த இதுக்கு வந்து கெட்டே போகாது கொழுக்கட்டை. இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியானால் போதும். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க பாருங்கள். அப்படியே இந்த கடாயில் ஒட்டாமல் அப்படியே பிரண்டு வரணும். அவ்வளோதான். இதனால கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆறின உடனே நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் கொழுக்கட்டையை பிடிச்சி காமிக்கிறேன். ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நான் பிடிச்சி காமிக்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். அப்படியே உருட்டிட்டு அப்படியே 3 விரல அமுக்குனிங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க, ஏன்னா சூடாக இருக்குது. எனக்கு ஆறுனன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. நல்லா உருட்டிட்டு ஒரு அமுக்குனா போதும். இதே மாதிரி எல்லாம் பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இட்லி கோப்பரில் தண்ணி கொதிச்சிடுச்சு. உள்ளே வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. கொழுக்கட்டை வெந்துடும். நல்லா வெந்து ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வேகட்டும். வெந்தக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆற விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஆறட்டும். ஆறினோடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு. நல்லா இது சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா வயசானவங்க கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது வந்து நம்ம கார பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க இந்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். இப்போ கார பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு உலக்களவுக்கு நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாங்க. எந்த புழுங்க அரிசினாலும் பரவாயில்ல. நான் 5020 இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நம்ம இட்லிக்கு ஊற போகிற மாதிரி ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு 3 நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா 3 நேரம் ஊறினா தான் நான் அரைக்கிறதுக்கு நல்லா அரைக்க முடியும். இல்லைன்னா அப்படியே அரிசியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அரைக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கார பிடி கொழுக்கட்டை வந்து நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கார பிடி கொழுக்கட்டை. இப்போ விநாயகர் சதுர்த்திலாம் வருது இல்லையா, அதுக்கு வந்து எப்பவும் செய்யாமல் இனிப்பு பூர்ணம் செய்வோம், அப்புறம் எல்லாம் செய்வோம். அதோடு சேர்த்து இந்த கார பிடி கொழுக்கட்டையும் செஞ்சிட்டோன்னா ஒரு வெரைட்டிஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம கிண்டும் போது சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நெருன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு கடிப்படும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப செவக்க வறுக்கணும் தேவையில்லை. வெங்காயத்தை கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்களா, அந்த மணிக்கு வறுத்தா போதும். அதோடு கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதோட நம்ம வந்து பல்லாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகா ஒரு 4 மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட தேங்காயும் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் தேங்காயை திருவி போட்டுக்கோங்க. கடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் திருவி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைய சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பல்லாக போடுறதுனால. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவையும் இதோட சேர்த்துடலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் ஆட்டியிருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது சிம்மில் தான் இருக்குது. கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா உடனே கெட்டியாயிரும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா கெட்டியாயிரும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படி கிண்டிகிட்டே இருங்க. மாவு வந்து கொஞ்சம் வெந்து வரணும். அந்த மாவு வந்து நல்லா வெந்து நம்ம வந்து உப்புமாக்கெலாம் அரிசி உப்புமா செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் அது அந்த டேஸ்ட்டு வந்து இந்த அடியில் கூட கொஞ்சம் பிடிச்சிருந்தா கூட அந்த நம்ம கிண்டும் போது இந்த உப்புமா கடைசி நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு தோசை மாதிரி பிடிப்பாக இருந்ததுன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் இப்போயே போட்டிங்கன்னா தான் அந்த மாவோட கலக்கும்போது எல்லாத்தோட கலந்து வரும். நீ கிண்டி முடித்தோடனே போட்டிங்கன்னா ஒரு சைடு மட்டும் கொத்தமல்லி அந்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கிண்டிக்கோங்க. இப்போ கிண்டிட்டு கையை தண்ணி நனைச்சிக்கிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ தண்ணியில் தொட்டு பார்க்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டுது. இன்னும் கொஞ்ச நேரம் மாவு வேகணும். நல்லா சுருண்டு இந்த கடாயில் வந்து ஒட்டாத மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இந்த பாரு, நான் சொன்னேன் இல்லையா, அடியில் ஒரு மாதிரி தோசை மாதிரி வரல, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொழுக்கட்டையில் வெந்தக்கப்புறம் கூட அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தொட்டு பார்க்கலாம், தண்ணியில் தொட்டு. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டலை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ எடுத்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டுறலாம். நான் பிடிச்சி காமிக்கிறேன். நல்லா உருட்டிட்டு 3 விரல் பதிகிற மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடி கொழுக்கட்டை. பிடிக்கிறனால தான் பிடி கொழுக்கட்டை. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ இட்லி கொப்பரில் தண்ணி கொதிச்சோடனே ஒரு துணியை போட்டு நான் கொழுக்கட்டையெல்லாம் வச்சிடுறேன். துணியை போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நம்ம அப்படியே கவுத்துறதுக்கு சுட சுட அப்படியே கவுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் தடவி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஆறுனோடு தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி துணியில் கவச்சா. ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஸ்வீட்லாம் அது வச்சிங்கன்னா அந்த துணியில் வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால் அது எண்ணெயில் தடவி ஊற்றுங்க ஸ்வீட் கொழுக்கட்டைலாம். இது வந்து துணி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஏற்கனவே மாவுலாம் வேக வச்சிட்டோம். அதனால் 10 நிமிஷம் வெந்தால் போதும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்து நல்லா மணமாக அந்த தேங்காயோட வாசனையோடு நல்லா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ராகி பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இப்போ நம்ம கேழ்வரகு மாவில் கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப்பு அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். இந்த மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க.
இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம வந்து இடியாப்பத்துக்கெலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். அப்போ தான் வந்து இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லாயிருக்கும். நல்லா இதிலேயே வந்து வெந்துடும். இந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா நல்லா இதிலேயே வெந்துடும். அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி ஜாஸ்தியாகிடக்கூடாது. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப நெருகலாம் இல்லாமல் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து இது தண்ணி அளவு வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து தண்ணி இழுக்கும். அதனால் அதை பார்த்துட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. பிசைஞ்சு நம்ம தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் பூரணை ரெடி ஆகிறதுக்குள்ளே இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறிடும். ஆறி கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப்பு தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக அந்த ஒரு வாசனை வந்தால் போதும். ரொம்ப நேரம் செவக்க வறுக்கணும்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் ஒரு வாசனை வந்துருச்சு. இதோட 3/4 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து காய்ச்சி வடிகட்டெல்லாம் தேவையில்லை, அப்படியே போட்டலாம். ஏன்னா நல்லா சுத்தமான நாட்டு சர்க்கரை, அதனால் கல் மண் எதுவுமே இருக்காது. அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா உருகி நல்லா அந்த வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நல்லா கலந்து வரும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதே சமயத்தில் இலகி வற்றி வரும். ஆனால் ரொம்ப இருகலாக பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் கமர்கட்டு மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப கெட்டியாகவும் கிண்டிடக்கூடாது. இது அப்படியே கரையட்டும். இதோட வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த விதையை மட்டும் போட்டுட்டு தோலெல்லாம் எடுத்துடுறேன். நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பார்த்துங்க, தேங்காய் வெல்லம் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. நாங்கள் இப்போ வந்து ராகி கொழுக்கட்டை செய்கிறோம். இதே பூரணத்தை நீங்கள் வந்து அரிசி மாவுலேயும் செய்யலாம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த நாட்டு சக்கரை தேங்காயெல்லாம் நல்லா கலந்து வந்துச்சு. இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை சேர்த்து
நம்ம பூர்ணம் செய்ய வேண்டியதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளாஸ்டிக் சீட் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் சீட்டில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம். நெய் தடவுனா பாருங்கள், ஒரு நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த கொழுக்கட்டையே ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா பேப்பரில் தடவி விட்ருங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் எடுத்துக்கிட்டான், இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா பால் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கையில் செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் அச்சு இருக்குன்னா அச்சில் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்று கையில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி உருண்டை எடுத்துட்டு நல்லா நடுவில் அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் கனமாக இருக்கோ, நம்ம விரலுக்கு தட்டுப்படும் இல்லையா, அங்கெல்லாம் லைட்டாக அமுக்கி விட்ருங்க. நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கொழுக்கட்டையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ராகியில் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க அரிசி சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அரிசி சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. மொத்தத்தில் யாருமே ரைஸே ரொம்ப கம்மி பண்ணுங்கன்னு டாக்டர்லாம் சொல்கிறனால நம்ம இந்த மாதிரி ராகி இந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கிறது நல்லது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் நம்ம பூர்ணத்தை எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு எவ்வளோ பூர்ணம் தேவையோ அதை வச்சுக்கலாம். நிறையா வச்சிங்கன்னாவும் வெளியே வந்துடும். இந்த மாதிரி பூர்ணம் இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது, தண்ணியாக இருக்காது. அப்படியே நம்ம மூடிட வேண்டியதான். மூடிட்டு நல்லா ஓரத்தெல்லாம் அமுக்கி விட்டுலாம். நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் இது பண்ணியிருக்கேன் தொட்டுக்கனால உங்களுக்கு வெடிப்புலாம் இது இருக்காது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், அருமையாக செஞ்சாச்சு. இந்த ஓரத்தில் மட்டும் நல்லா அமுக்கி விட்ருங்க. இதே மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த பேப்பரில் தட்டி காமிக்கிறேன். பேப்பரில் தட்டுறது இப்போ புதுசாக நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பேப்பரில் ஏற்கனவே நெய் தடவை இருக்கோம் இல்லையா, அதில் ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா ஈவனாக தட்டிக்கலாம். இந்த பேப்பருங்கிறப்போ இன்னும் நம்மளுக்கு மெலிசாக தட்ட முடியும். ஏன்னா நம்ம கையிலனா நம்மளுக்கு பிஞ்சுற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை, நல்லா கொஞ்சம் பெருசாகவே தட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் பூர்ணம் வச்சுக்கலாம். இப்படி நீல வாக்கில் வைங்க, அப்போ தான் அந்த எண்டு வரைக்கும் நம்மளுக்கு பூர்ணம் இருக்கும். இல்லைன்னா நடுவில் மட்டும் பூர்ணம் இருக்கும், ஒரு ஓரத்துலலாம் இருக்காது. இதை நம்ம கையே இது பண்ண வேணாம், அப்படியே இந்த பேப்பரை அப்படியே மடிக்கிற வேண்டியதான். அந்த இந்த இதில் கரெக்டாக அந்த இது ஓரத்தில் ஒட்டணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஓரத்தில் அமுக்கி விட்ருங்க. மெலிசா தட்டிக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பார்த்து மெதுவாக எடுங்க. இலையிலன்னா அப்படியே இலையோடு நம்ம குக்கரில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கனமாக தட்டிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் எதுவுமே தொடவே இல்லை, கையில் ஒட்டவே இல்லை. இது அதோட கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன். மாவுலாம் நம்ம சுடுதண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோன்னா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்படி லேசாக பித்திருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி லைட்டாக மாவு வச்சு அமுக்குனிங்கன்னா ஜாயிண்ட் ஆயிரும்.
இப்போ செய்கிற கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இட்லி கொப்பரில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு மாவுலாம் வெந்துட்டதுனால அப்படியே ஈஸியாக வெந்துடும். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ராகியோட நம்ம லைட் கலராக இருந்துச்சு. இப்போ வெந்தக்கப்புறம் பாருங்கள் நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ சூட்டோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே கொழுக்கட்டைலாம் பிஞ்சிட்டு வரும். இந்த கொழுக்கட்டை எந்த கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி சூடோடு எடுக்காதீங்க. கொஞ்சம் நம்ம இட்லி எண்ணெய் தடவி ஊற்றும் போது கொஞ்சம் ஆற விட்டு எடுப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம எடுத்து 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டு அப்புறம் எடுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான நல்ல சத்தான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உள்ளே பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது. அடுத்து அரிசி பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை மேல் மாவு செய்கிறதுக்கு நான் கடாயில் 1 கப்பு அளவுக்கு நான் அரிசி மாவு, பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது தான் எடுத்திருக்கேன். அது எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற மாவாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு 1 கப்பு சேர்த்துருக்கேன். இதை கை விடாமல் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. மாவு தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும், அவ்வளோதான். செவக்கெல்லாம் வறுத்துறாதீங்க. செவக்க வறுத்திங்கன்னா கொழுக்கட்டை கலர் மாறிடும். அதனால் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த பூரணத்தோடு சேர்க்கறதுக்கு ஒரு 6 முந்திரி 6 பாதாம் எடுத்துருக்கேன். இதை தேங்காய் பூரணத்தோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியும் கூட. இதை நல்லா சூடு ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த முந்திரியும் பாதாமும் வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த முந்திரியும் பாதாமும் ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 நுணுக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக நுணுக்கணும் தேவையில்லை. கொஞ்சம் ஒரு குன்னையாக நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பாதாமும் முந்திரியும் நுணுக்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி 1-2 பருப்பு இருந்தால், ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்துருங்க. இந்த மாதிரி பருப்பு நுணுக்கி போகிறனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் கூட கொஞ்சம் கூட போட்டுடலாம். நம்ம ஒரே ஒரு கப்பு எடுக்கிறதுனால இந்த அளவு போதும்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 3/4 அளவு வெல்லம் நுணுக்கின வெல்லமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிதுங்க. இந்த மாதிரி நுணுக்கின வெல்லமே விற்கிது. இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நுணுக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ இதோட 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இந்த வெல்லத்தை வடிகட்டிடலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் தேங்காய் சேர்த்துடலாம். நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருந்தேன். இதில் 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இதோட நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பாதாம் முந்திரி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கலாம்.
வாசனைக்கு ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கேன். இது இப்போ நல்லா கிண்டிட்டு இந்த தண்ணி வற்றி வரணும். ரொம்ப கெட்டியாக இது பண்ணிங்கன்னா அப்புறம் கல் மாதிரி இருக்கும், மிட்டாய் மாதிரி ஆயிரும், தேங்காய் மிட்டாய் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த தண்ணி வற்றி கொஞ்சம் சுருண்டு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். அப்படி இருக்கும்போது எடுத்துட்டா நம்ம ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், கரெக்டாக இருக்கும். இந்த முந்திரியும் பாதாம் போடுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 1 கப்பு தேங்காய் துருவல், 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 6 முந்திரி 6 பாதாம் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும். நல்லா அந்த தேங்காயெல்லாம் இது போட்டோன்னே நல்ல ஒரு வாசனை இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். நல்லா இந்த வெள்ளை தண்ணியெலாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ கொழுக்கட்டை மேல் மாவுக்கு நான் 1/4 அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு சேர்க்கணும். நான் இந்த கொழுக்கட்டை விரிசல் விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி வேணும். அதனால் இதை 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் கொழுக்கட்டை நல்லா வலுவலுன்னு நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது 1/4 கப்பு தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இதை கரைச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த கொழுக்கட்டை மாவு போட்டு கிண்டும் போது இந்த மாவையும் இந்த கரைச்ச மாவு ஊற்றிட்டிங்கன்னா கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் விரிசல் விடாமல் நல்ல வலுவலுன்னு அதே மாதிரியே சாஃப்டாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இதில் கொஞ்சோண்டு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கொதிக்க தண்ணியில் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிண்டி விட்டு இப்போ இந்த மாவு கொதித்த உடனே நம்ம இந்த அரிசி மாவை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி மாவை நான் கலந்துடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த மைதா மாவு கலந்துருக்கனால. நிறைய பேர்த்துக்கு கொழுக்கட்டை விரிசல் வருது, ஆறின உடனே ஹார்டாகிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா சாஃப்டாகவும் எவ்வளோ நேரம் ஆனாலும் விரிசல் விடாமல் இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வறுத்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டும் போதே நல்லா அந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். மாவு தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வெறும் அரிசி மாவு மட்டும் போட்டிங்கன்னா 1 கப்புக்கு 1/2 கப்பு கரெக்டாக இருக்கும்.
இப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், அந்த கடாயில் ஒட்டாமல் அப்படியே வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மாவு ஆறட்டும். ஆறினோடனே நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வெந்த மாவை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே ராகி பூர்ண கொழுக்கட்டைலாம் செஞ்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான் ஒரு ஷீட் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். நல்லெண்ணெய்யோ நெய்யோ உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை தடவிக்கோங்க. ஒரே ஒரு தடவை தடவைனா போதும், ஒவ்வொரு தடவையும் தடவணும் தேவையில்லை. இது வந்து ஷீட்டில் வந்து நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வரணும், அதுக்காக தான். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். மாவை பார்க்கும்போதே தெரியுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பந்து மாதிரி இருக்குது, பஞ்சு மாதிரி. இப்போ இது நல்லா உருண்டையாக ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு கையிலே செய்ய தெரிஞ்சால் கையிலே செய்யலாம், இல்லை அச்சு இருந்தால் அச்சில் செய்யலாம். இப்போ நல்லா அந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ஷீட் மேலே வச்சுருங்க. இதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவரை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துகிட்டு அப்படியே அமுக்குங்க. நல்லா எங்கெல்லாம் உங்களுக்கு கனமாக இருக்கும் தோணுதோ அங்கெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெலிசா வேணால் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இது பண்ணிங்கன்னா அப்புறம் எடுக்க வராது பேப்பர்லேருந்து. அவ்வளோதான் பாருங்கள். எங்கேயாவது உங்களுக்கு கனமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கையில் கூட போய் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பூர்ணத்தை எடுத்துக்கலாம். இந்த பூர்ணத்தை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். நல்லா இப்படி எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் உங்களுக்கு வந்து வெறும் மாவாக இருக்கும். இப்போ இந்த கவர் எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. எடுத்துட்டு அப்படியே ஓரங்கள்லாம் நல்லா ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா கொழுக்கட்டை பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா வலு வலுன்னு இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் விரிசலே விடாது. இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம். அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஓரங்கள்லாம் உங்களுக்கு சமமாக வேணும்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றிலும் நம்ம வந்து இந்த நல்லா சமமாக இருக்கணும், நல்லா சேமாக இருக்கணும்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி பூண்டு வச்சுக்கோங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு
இப்போ இதே கிண்ணத்தை வச்சு நம்ம வந்து ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கையில் இது பண்ணுறதோட இந்த மாதிரி கிண்ணங்க இது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அழகாக வரும். பாருங்கள், ஓரங்களும் அழகாக நல்லா பிசுறே இல்லாமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டாக டிஃபன் பாக்ஸ் மூடி இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செய்து எடுத்துடலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, நம்ம வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, 4 விதமான கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.